ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, என் நாத்தனாருக்கு வந்து வளகாப்பு செய்ய போகிறோம். அதுக்கு தான் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 11 பேர். இவங்க எங்கள் மாமா மாமி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வீடு, அப்புறம் பெரியம்மா வீடு, நிறையா பேர், நிறையா சொந்தம். எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். இது யார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிருக்கோம்னா, இது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வீடு, எங்கள் அப்பாவோட தங்கச்சி வீடு. சரிங்களா, எங்கள் அப்பாவோட தங்கச்சி வீடு இது. ஸோ அங்கே போயிட்டு அவங்களையும் அழைச்சிட்டு பக்கம் இவங்க வீடும் எங்கள் நாத்தனார் வீடும் பக்கம் பக்கம். இந்த வராங்க பார்த்தீங்களா, ஃபோன் வச்சுட்டு வராங்களா, அவங்க தான் எங்கள் அத்தை. அவங்க தான் எங்கள் அத்தை வராங்க பாருங்க. பின்னாடி வர்றது எங்கள் மாமா. இங்கே வந்து பிசிம்பாங்க, அதுதான் அவங்க. வந்து எல்லாமே கிளம்பியாச்சு. அம்மாவோட நாத்தனார் வீடும் பக்கம் பக்கம். 2 வீடும் வந்து ரோட்டுக்கு அந்தண்டா ரோட்டுக்கு இந்தண்டா 2 வீடும் பக்கம் பக்கம் இருக்குது. ஸோ அதனால வந்து எங்கள் அத்தையை அழைச்சிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம். இங்கேருந்து நாங்கள் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு போவேன். நம்ம ஊர் மாதிரி இங்கே ரொம்ப நிறைய பேரெல்லாம் கூப்பிட்டெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்வாங்க. எது செஞ்சாலுமே ரொம்ப சிம்பிளாக செய்வாங்க. இதுவுமே அப்படி தான். இங்கே வந்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சு எடுத்து வந்தோன்னா, பால் சாதம் இருக்குல்ல, பால் பொங்கல் செஞ்சுருக்கோம். அது கூட வந்து அதிரசம் மாதிரி ஒன்று செய்வாங்க. அதை நாங்கள் செய்யக்கூடாது. எங்கள் ஆத்தா இறந்தனால அதிரசம் செய்யக்கூடாது. அதாவது பச்சரிசி மாவை வந்து இடிக்கக்கூடாது நாங்கள். அதனால் வந்து நான் அதை வந்து செய்யாமல், அதனால் என் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, நீ தான் ஒன்று உருண்டையாக ஒன்று செய்வேல, அதெல்லாம் பணியாரத்தை சொல்கிறாங்க, பணியாரம் தான் செய்வேல, நீ அதை செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி, நான் அதில் ஒரு வாளி எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் வந்துட்டோம். இதுதான் என் நாத்தனார் வீடு. நாத்தனார் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாமே உட்காந்துருக்கோமா. நம்ம உள்ளே போனோன்னா வந்து இங்கே உள்ளவங்க எல்லாம், இது வந்து மாப்பிள்ளை, நாத்தனார் வீட்டுக்காரவங்க. இவங்க வந்து எல்லா காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இது நாத்தனா. எல்லா காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் சின்னவங்களாம் பெரியவங்க காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பெரியவங்களாம் வந்து சம்மந்தியில் வந்து அந்த கை கொடுத்து இது நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்குவாங்க. கண்ணாடி போட்டுருக்கவங்க தான் எங்கள் மாமி. இது வந்து என் நாத்தனாரோட மாமியார். எங்கள் மாமியார். இவங்க சித்தி வேணும் செட்டில் ஆகிட்டான் தேவா அவங்க மடியில். அப்புறம் இதான் நாத்தனாரோட அப்பா. இவங்க நாத்தனாரோட அப்பா. ஸோ இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வளகாப்புமே டிஃப்ரெண்ட் தான். நம்ம ஒரு மாதிரி புளி சாதம், லெமன் சாதம் எதுவுமே செய்யலை. ஆல்ரெடி நாங்கள் வாங்கிட்டு வந்த பாருங்கள், இந்த தட்டிலையும் அந்த கிண்ணத்துலேயும் வந்து ஸ்வீட் எடுத்தாச்சு. ரசகுல்லா வச்சுருக்காங்க. அது கூடவே நாங்கள் செய்யாதனால அந்த அதிரசம் வந்து என்னோட தட்டு எடுத்துட்டாங்களா, எங்கள் அம்மா செஞ்சாங்க. எங்கள் சொந்தம் தானே, அதனால் அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் செஞ்சு எடுத்து வந்த அந்த பணியாரத்தையும் போட்டு வச்சுட்டு, கூடவே அதுக்கு மேலே அது கூட அந்த 5 வகையான பழம் வாங்கிட்டு வட்டாங்க. 5 வகையான பழம் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்பிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளப்பழம் இதெல்லாம் கலந்துருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், அதான் மெயின் பீஸு. ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. இதெல்லாம் யார் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு பேர் வந்து தோய் மிஸ்டிம்பாங்க. தோய் மிஸ்டின்னா அதாவது தயிரில் வந்து இனிப்பு ஸ்வீட் கலந்துருக்கும். தயிர் சாப்பிட்டோம்னா ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். ஐஸ்கிரீமோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அவ்வளோ உயிர் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து பால் பொங்கல். அதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்மளோட பாயசம் மாதிரி அதை வந்து ரொம்ப கெட்டியாக ஒன்று செய்வாங்க. நான் ஒரு வீடியோவில் போட்டுருக்கேன், சம்மாயின்னு சொல்லிட்டு. அந்த இது தான் அது சம்மாய். அது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழத்தையும் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்கிறது, பெருச்சம்பழம், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை இதெல்லாம் கலந்து இதாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பொண்ணுக்கு வந்து ஊட்டி விடணும். என் நாத்தனா கிளம்பியாச்சு. எவ்வளோ சிம்பிளாக கிளம்பியிருக்கா பாருங்கள் என் நாத்தனா. இப்போ வந்து பொண்ணை உட்கார வச்சு, நம்ம ஊர் மாதிரி தான் பொண்ணை உட்கார வச்சு அந்த எப்படி சொல்கிறது, ஆரத்தியெல்லாம் எடுத்து சந்தனம்லாம் பூசுவாங்க. நம்ம ஊரில் சந்தனம் பூசுவாங்களா, இங்கே வந்து குங்குமம் மட்டும் வச்சுட்டு நெத்தியில் அப்புறம் அந்த ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.
அது மாதிரி தான் இது வந்து மடியில் நம்ம ஊர்லேயும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மடியில் வந்து மறைச்சி வச்சுக்க சொல்லுவாங்க. பழத்தை 5 பழம் கொடுத்து மறைச்சி வச்சுக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு மாதிரி வளையல் போடலை, அவங்களுக்கு சோறும் ஊட்டலை, எந்த சாதமும் கிடையாது, வளையலும் கிடையாது. பாருங்கள், கையில் போட்டுருக்க அந்த வளையல் மட்டும்தான். இங்கே வந்து குழந்தை வயிற்றில் இருக்கக்குள்ள வந்து சவுண்டாக எதுவுமே போடக்கூடாதான். பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குல்ல. நமக்கு வந்து வளையல் நிறையா போடணும், கொலுசு நல்லா சலன்னு கேட்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே 2மே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். எவ்வளோ சிம்பிளாக இருக்கணுமோ அவ்வளோ சிம்பிளாக இருக்கணும். அந்த இதில் மட்டும் லிப்ஸ்டிக் கூட போடக்கூடாதும்பாங்க ஒவ்வொரு இதில். லிப்ஸ்டிக்கெல்லாம் இது வந்து வளைகாப்பு நல்லா போட்டுருவா, மற்ற நேரத்துலலாம் போடக்கூடாதும்பாங்க. இங்கே அவ்வளோ ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். குழந்தை வயிற்றில் இருக்கக்குள்ள எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. இங்கே இப்போ என்னென்னா ஒவ்வொருத்தங்களாம் வந்து அவங்க வந்து அந்த ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும். அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். சில பேர் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சில பேர் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சில பேர் புடவை சாரி வாங்கிட்டு வந்திருக்காங்க, சில பேர் பணமாக கொடுப்பாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, பணமாக வச்சு கொடுத்துட்டு ஏதாச்சும் யூஸ் ஆகும் அவங்களுக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் செய்யணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் 500 ரூபா வச்சு செஞ்சுருக்கேன். நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்ய முடியும். 500 ரூபா வச்சு கொடுத்தேன். அவ்வளோதான். அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திங்ஸ் வச்சு கொடுத்து ஆரத்தி எடுப்பாங்க. பாருங்கள், கேமராமேன் இன்றைக்கி நான் தான், அதனால் நான் தான் இன்றைக்கி லாஸ்ட்டாக செய்ய போகிறேன். எல்லோரும் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக நான் தான் செய்ய போகிறேன். பாருங்க, கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். খাওয়া লাগবে কি আছে তো খালি বলবো করে এত বুঝবো না যে একটা দিদি ঢুকাই দিব না মুখান দোলা রাজা দিদি আন্দোলরা কথা ও নাই আই নি মুখ লাগলা হাতে এই ও বাতা দস গুলো দা না गोटला ले उला तो हुंदे नाचले गोटला ले देखा गिलबाने पारो से बुरदो ना एक जगह करली एक जगह करली मोई ले शुरुआत दी रेडी क्रू है जैसे तोगी को मजा छोटी बजाए ओई तिमान बर्तन दे जावत ना पिटाबे त हां एना बदमाश करि दिमो की बा चिंता कर तुई যাবে কেন আমারতি পিটাই পিটাই আর বেটা বদমাশি করব কোদা আগে তো কোদা আমার টাকা আগে তো আমার টাকা আছে আগে তো আমরা পারা করব না তুই তো বাদে নি আগে আমরা পারা মানে আমরা পিটাবো ওর বেটা কি না ঠিক নি পায় হ্যাঁ ভাড়ে আর আসবে না নি ভাড়ে আর ওই কি তো খালি হিরো বিলাসপুরের হারতে তো ভুলা ধরো উঠালে বললে উঠিও তামিলের পর বলবি আমার বললে বলবি তুরাই কোলা লি যাবে হতান তামিলের পর বলবি তামিলের পর বললে এনে না কোন এনে না হইলে এনে নাই আমার বললে ওই বলবি রমর শাশুড়ি ওই বলবি নিজে আমার ভাষা জানা বলি লাগা না দেখায় দিস বলি দিদি মে আর আসি দিদি মিষ্টি উঠাই না ভাই ভালটা ঠেরি পিনুনি তোর কিছু উঠাইস নড়িস আমি ভাল ঠেরি নি বেশি লাগে আরে ছমনা ওই বসো না দে লিপস্টিকটা শেষ করে দিবি বেশি জল না লিপস্টিক নষ্ট হয়ে যাচ্ছে ফটো খাওয়া দাও খাবো ভালো লাগে খাওয়ার সময় একদি ফটো
निर्मक करी जैसे है धना बस पागी भाई अच्छा खिलाओ भाई तो पोटी सवार लोग ही होगी हो तो ट्राई जाके आइए पूरा भरत जावे पिनबे के भरत की देखा बेटा जो भरत ले অল্প নাই খাওয়া লাগে গাড়ি গান চুলি যোগ দেনা সরক দ হ্যাঁ মোর সব দিন আপলিম খালা এ দেখো দেখি অল্প করে ভালো করে ই কই নিতে কই যে মুদার আর গো দেখো কি বাবরে নি কম কথা ওর জানা কি বাইরে দেখো আগে ছোলা গে পিছে পিছে বড় দিলাটা তোর দিদি লেই লে ভা খাই যে কফড়া কন্ঠা দিছে ওই কই যে মা এনে করে খাইছ কাকি হিনো করে খাইছ তো কি সুরিয়াই দিলি মালা কইরা লাগে কিছু নেই পরে পরে ধরা দিবা আমার পর ওর বাপ চুমাবে ওর বাপ তুমি না ভালো করতাম চুম্বালে নাই আগে আমাকে বড় মাছ চুমালে মনি জানি উদনা করে দেখি যে কত কি বলে আগে বলে ঘুরে মা বাপলাকে বলে চুম্বা হবে জানি চেউলা করা গেছে না ই কয় মা বাপলা কি কবে মা বাপলা হলো কি আজকে মায়ের ঘরে আসছে না তাও আগে না বলে সঙ্গে আগে মাছ চুম্বাই নেবে জিঙ্গা করে আমরা তো লাগানো তো বর্দান দিবি না কি ওতে গে ওর গে সেটা हम डाल देसी चटपटा করে ভালো করে দিই যেন ওর বেটা একদম শুরু से एकदम छाल ফুচি যেন কিছু নি হয় আর নকে দেখা যাবে নকে বয় না বুঝা যেন লাগবে তো পুরি না পড়া দে লইতে না কবিতা লইনি আমার দাঁড়া বেটা আমার ফ্রেন্ড লেগে না আগা খাওয়া রাত্রি তোর বেটা আনি না আ ফ্রেন্ড পাইতে যেমন চলো সময় কোনে तो फोटो उठाते तू हमें धराई दिस हमरा मने कर रोमा की देना बाबू तोर बेटी रसे नहीं भाई के की लागो पुणी ता उठो फिर जेने फिर 20 पे नामला ওই নামলা জানি লিছি বাইটা কই দিছে কাকা কি হইবে নাগে কোদে জানি লিছি মুই কোদে নিপো বলাইবে ও তো শালা ফুকারু আছে শালা ফুকারু
আগে কি কিলা করলো কি খা দেখুন তো বুঝি মাছ মারবা কিছু না তুই মাছ মারবা এই যে যখন মাছ মারবা আখের এভাবে চার ভাগে মাছলা মারাছে আমার তো হচ্ছে না দিল তো তাপসির মাছলে হোটেলে কটলা লে লেখা দেবে আয় দাদা আয় ভাই কোন মাছ আছে মাথা লাগে টুকে লাসি আগে কিলা কিলা বলছো अब पैसा ला दे ना पैसा ला दे ना तुम्हारे देते ना इला खोलना किया এখন ধোয়া কেন पैसा लाई दो ये मत खिलाई आगे हाथ का धोई देना तुम्हारा उसका फर्स्ट टाइम पैसे देना आगे पैसा जल्दी दो जोक से जलखान गिलास तो দাদা আজি লাখ चला दीदी हसन लगा गाड़ी खाना आगे तुम्हारे इला इला धान दुबरा वाले धान दिखा दे दे हल्का पाबो दे मासी रे के धान दे 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 हल्का के दीवार गरम मुगाने चरपटा है जाने तो केन एक हाथे दे एक हाथे हां आप खिला दी हाथ दो गोटला ले अल्प कर इतना कर कौन गोटला खिला दे हल्का हल्का आगे उलाली ना फुल्ला जब फुल्ला डाले गोटला ले गोटला अल्प गोटले ली ना मुखन बजा दी তোর মুখের মজা দে আদা না দিস কি মা কটলা ছিয়ে গেছে এখন বেশি করে লাগে কিলা পাসন খাইলা বলতো বল তুই খিলা দেবে সেই নি বাবা পাঁচই নি খিবা ভালো জি ভালো ऐसा लोग राव फिरोनो खा कोन होता हां এই নর এই লাগি और दिन कर दिली जेवा संगाया ওই না चलो ওই কে খানা করে साला बुखारू ए आवरे दादा आवरे की होल ओ दूरो साला मस्कर चापी दिছে তো সোনা রাই দিতে বেটা দুয়ান পয়সা লাগি মোর মামা आगे चुआबो ना आगे चुआबो ना आगे चुआ की दे एने धान दुबरा दे दे धान दुबरा दे तो ना हाथे तो बेटा बेहाई तो बेटा बेहाई মাসি খালি ঘুরা দে আমার তো দুকে দা খিলা যা এই জল ছানা নাই ডক্টর ওই জকটা জলা নিচে বুঝি আর বটলা লিলে এক জরা কইছে না আমি একলা নিছিলাম এ অল্প খিলা দে খালি রে কই খান কই খান হবে না কি এই এক পয়সা আর কেলি ও তো মোর খাই গে না দই ওয়া দে ওয়া খান কেলি দিশা মা হয় ইটা হাত পেটে সে
छेड़ ना नीचे मार नीचे ले लीजिए 20 টাকা হয় 20 টাকা হয় আর মোকলে দিবানি করে মোকলে রক্ষা বুকার ঢুকা রাখাই ধরি না বুকার ঢুকা আর না লাগছে যে খাওয়াই না তো না না কোজে জল খেলাই নি ওর কোজে দেব মায়া লাগছে ভাই মায়া না না ওই যে মুনমুন করতে কত করতেছি মুনমুন করতে খুলে খুলে কি করে দিলে आप हाथ दो समझे इतना खिला एक जरा हमरा खिला जी के सब दिन ताव खिलवा आवे आज या ना এক জরা গোল আছে कुछ नहीं अच्छा मोर बा बेला ले ना बाकी ऑर्डर नहीं आजा हो गेले এই জানা দুকা তো बैठी गई ना बते রাখিও না काका आ जा छे ओए आंटी तू बैठी के हां না আমার মামা আসিব দিবে না কাল কে দাও দিবারে हां दिन निकल लीजिए ना ई करवार दिनो ओ हमर बेटा ऑपरेशन करवार का पैसा हाथ का ना छे चाचा हाथ का हेलो और दे दो काजरी और बेटा இதுக்கப்புறம் ஒரு சடங்கு இருக்குது. என்ன சடங்குனா இந்த சைடு வந்து கருங்கல்லும் அந்த சைடு வந்து சாணியும் வச்சுருக்காங்க. சாணியை வந்து உருட்டி வச்சுருக்காங்க. கருங்கல் எடுத்தால் ஆம்பளை பிள்ளையும் அந்த சாணியை எடுத்தால் பொம்பளை பிள்ளையும் பிறக்குமா. அதை வந்து அவள் தெரியாமல் மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படிலாம் மூடி வச்சுருப்பாங்க. அதை வந்து அவளுக்கு தெரியாமல் எடுக்கும். தெரியாமல் மூடி வச்சு அவள் வந்து எதை எடுக்கிறாளோ அதான் பிறக்கும். இவன் என்ன பண்ணிட்டானா இங்கே ஏற்கனவே பிள்ளைங்க விளையாடக்குள்ள தட்டு வந்து கீழே விழுந்துருச்சு. பார்த்துட்டாலாம் கருங்கலை ஏற்கனவே பார்த்துட்டா. அதனால் அந்த கருங்கலை தான் எடுத்தா. ஆம்பளை பிள்ளைங்க வந்து கருங்கலை தான் எடுத்தா. அதனால் ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொன்னாவோ. பாப்பா எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு. இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த பாருங்கள் இதான் கருங்கல். இந்த உருண்டை கருங்கல் இது ஏற்கனவே பார்த்துட்டா. இது வந்து அந்த சாணியை வந்து உருட்டி வச்சுருக்காங்க. இதில் எது இருக்கோ அதான் நடக்கும்னாங்க. பாப்பேன் இவ்வளோ அந்த நலங்கெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஸ்வீட்டு அந்த பிஸ்கெட்டு. இதுக்கு பேர் வந்து என்னன்னு தெரியல, காராச்சி நினைக்கிறேன். இதுக்கு பேர் வந்து லிட்டிங்கிறாங்க. ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா உருண்டையாக. அந்த பேர் தான் லிட்டி. பீகாரோட ஸ்பெஷல் ஃபேமஸ் இதில் வந்து இதுவும் ஒன்று. இதில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை. எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இது வந்து டேஸ்ட் எப்படி வருது, ஏன்னா சமோசா உள்ளே எதுவுமே வைக்காமல் எப்படி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். அவ்வளோ உள்ளே எதுவுமே இருக்காது. சும்மா லைட்டாக அந்த மிளகாத்தூளும் உப்பும் கலந்து இருக்கும், அவ்வளோதான். இதுதான் ஃபேமஸ் இந்த ஊரில். அப்புறம் அது முடிஞ்ச பிறகு மறுபடியும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எல்லாருமே ஒன்றா உட்காருன்னு சொல்லிட்டாங்க. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போயிட்டுனா அவள் ரொம்ப கஷ்டம். இந்த பனியில் ஃப்ளோர்லேயும் பிள்ளைங்களாம் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். நம்மளோட நிறைய குழந்தைங்களாம் எல்லாருமே குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுடுங்க ஃபஸ்ட்டு, எப்போ வேணாலும் போகலாம், இது பண்ணலாம் அதெல்லாம் அப்படின்னாங்க. அதனால் என் ஃபோனை வந்து என் நாத்தனாவோட கொழுந்தாட்ட கொடுத்துட்டு நானும் சாப்பிட உட்காந்தாச்சு, நாங்களும் உட்காந்தாச்சு. என்னென்ன வகையெல்லாம் கொடுத்தாங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் என்னென்ன கொடுத்தாங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து பூரி கொடுத்தாங்க, பூரி வச்சாங்க. பூரி கூட வந்து இங்கே வந்து பூந்தி வைப்பாங்க. பூரி செஞ்சாலே பூந்தி கண்டிப்பாக இருக்கும். பூந்தி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேவாவுக்கு பூந்தி கண்டி உட்காந்துட்டான். இன்னும் மட்டும் கூப்பிட வரல, அந்த பூந்தின்னு சொன்னோன்னே வந்து உட்காந்துட்டான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூந்தி ஃபஸ்ட்டு வச்சாங்க. அது கூட வந்து கொஞ்சமாக சப்ஜி, அதாவது குழம்பு மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பால் பொங்கல் வச்சாங்க. பால் பொங்கல் வைக்கிறாங்க. அப்புறம் அது கூட வந்து அங்கே அம்மா சுட்டு வந்து அதிரசமும் அதாவது போம்பாங்க, இங்கே வந்து போம்பாங்க. அதிரசம் மாதிரி இருக்காது, இது ஒரு போ மாதிரி இருக்கும். எப்படி போண்டா மாதிரி தான். அப்பம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அப்பம் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்த வாளி பணியாரம், இதில் தான் நான் கொண்டு வந்தது பணியாரம். இதை எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க. என் மாமி வந்து வீட்டில் வேற விசாரிச்சாங்க, எப்படி செஞ்சேன், என்ன செஞ்சேன், எதெல்லாம் வச்சு செஞ்சேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர் பணியாரம்னாலே ஸ்பெஷல் தானே, நம்ம ஊர் பலவரம் யாருக்கு தான் பிடிக்காது. எல்லாருமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தாங்க. எங்கள் மாமி வீட்டுக்கு வந்தும் கூட கேட்டாங்க, எப்படி செஞ்சேன், எதில் செஞ்சேன், என்ன செய்யணும், நான் கடையில் செஞ்சு வைக்கலான்னு இருக்கேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இதில் பாக்கெட்டில் கட்டி கொடுத்தாங்க, அம்மா கவரில் கட்டி கொடுத்து வச்சாங்க. बापरे मुख देख जा मारले फोटो दे चीनी दे खाबे ना यार जेने खाबे वने लिखो
এবার উঠাবে এবার তোমার মুখানে ঢুকা যায় ওখানে ওঠে 색깔이 거지 남자미도 거지 এবার তো মুক্কান সুন্দর মুক্কান সুন্দর আগে চিনা আরে তোর মা কি করছে রাখা রাখা তোর মা কি করছে তোর বান বাসে মো হ্যাঁ খা দিই দই তো ভালো জিনিস নাই কি করতে আল্লাহ লোয়া তোর মা কি মা তোর বাড়ি কি করছে পাদা তোরা পাদা দিবা করে কেন তোর মামিরা খানা দানা হচ্ছে তোর মামিরা খানা দানা হচ্ছে দিমি তোর বেটা ভাত দিলি কি কাকা দাম দিবি কাকা রাত্রবা কালকা যাম কালকা Wanita aja sama aja. বাবু ডাক তোরে বাবু ডাক কুন্ডি আবার কি ও ভাত দাও তো ভাত ভাত দাও বলে ভাত দিলে যে পাত দে খাবে কি সবজি দে এটি ভাত দিয়ে
থাম দেবা থাম তুই লাগা এই নাই হাসপাতালে লেখছে দিন পছন্দ করা ওই আসো কথা বলে 7 কিলো যাবে বলে আসতে বলি সুশান্ত আসলে আসলো আমার পড়া বসি আমরা জোতে ইলো দেব বলে না আমাদের পড়া ইলো দেব বন্ধ পড়লো ফোন যখন আগেল হাই যদি না চল খানা করে ওদিকে দেখো যেডো মাংস তোর পদা লাগলা যা দে মাছ তোর আয় তোর হাত ধরো মাছ পাজে